Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 அதாவது TNEA கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் வந்து எவ்வளவு, அதே மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனல் ரேங்க், உங்களுடைய ஜெனரல் ரேங்க் வந்து நீங்க எத்தனாவது இடத்துல வந்து இருக்கீங்க, உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி அப்படிங்கறத எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கற பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம TNEA தரப்புல இருந்து நமக்கு ineligible application லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் பண்ணவங்கல்ல யாரெல்லாம் வந்து ineligible அதாவது அப்ளை பண்றதுல ஒரு சில தப்பு பண்ணவங்களுடைய லிஸ்ட் வந்து தனியா வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பட்டியல்ல உங்களுடைய நேம்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியல்ல உங்களுடைய நேம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில லிஸ்ட்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து காலையில 10 o'clock அதாவது வந்து ஜூன் 27ஆம் தேதி மார்னிங் 10 o'clock நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த இடத்துல மேலேயே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. The TNEA 2025 rank list has been released. You can check your rank either by viewed the PDF file அப்படினு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணி தான் வந்து செக் பண்ணனும் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ மேல வந்து உங்களுக்கு வந்து லாகின் அப்படிங்கற அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு இல்லையா, இதுக்கான லிங்க் வந்து tneaonline.org அப்படிங்கற அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி நீங்க ஒன்ஸ் வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணீங்க அப்படினா டைரக்ட்டா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்க்குள்ள தான் வந்து வருவீங்க. சோ இந்த இடத்துல உங்களுடைய ஹோம் பேஜ்லயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய கம்யூனிட்டி, அதே மாதிரி வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்க அப்படினா எஸ் ன்னு இருக்கும், இல்லனா நோ ன்னு இருக்கும். அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன், எக்ஸ் ரிசர்வேஷன் இதெல்லாமே வந்து ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழ வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அவுட் ஆஃப் 200க்கு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து என்ன, இரண்டாவது வந்து ஜெனரல் ரேங்க், ஓவரால் ஜெனரல் ரேங்க்ல நீங்க எத்தனாவது லெவல்ல இருக்கீங்க, 3739 ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து கம்யூனல் ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டில வந்து நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல வந்து இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுடைய ரேங்க்ல வந்து எத்தனாவது இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த ஜெனரல் ரேங்க் நம்ம பார்க்கணுமா கம்யூனல் ரேங்க் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி, எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி வந்து BC அப்படின்னா BCல நீங்க எத்தனாவது கம்யூனிட்டில இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணணும். சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ டென்டேட்டிவான ஒரு ஷெட்யூல் வந்து நமக்கு வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டேட்ல வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பட்டியலை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. TNEA 2025 டென்டேட்டிவ் ஷெட்யூல்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டென்டேட்டிவான ஷெட்யூல் தான் அப்படிங்கறது வந்து அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இதுல வந்து மாற்றங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு டேட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து ஜூன் 27ஆம் தேதி நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது பப்ளிகேஷன் வந்து ஆகுது. கிரிவன்ஸ் வந்து ரெட்ரசல் அப்படிங்கறத மெத்தட் வந்து நமக்கு எந்த டேட்ல வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா 28/6/2025 இருந்து 2/7/2025 அதாவது நாளைக்கு டேட்ல இருந்து ஜூலை 2 வரைக்கும் நமக்கு கிரிவன்ஸ் ரெட்ரசல் அதாவது வந்து உங்க அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் வந்து அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட தகவல் வந்து ஷேர் பண்ணலாம். நான் என்னுடைய 12th மார்க் வந்து கரெக்டாக தான் எடுத்திருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து கம்மியாக பண்ணி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து கிரிவன்ஸ் ரெட்ரசல் மூலமா கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற 7.5 ரிசர்வேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருமே வந்து 7/7/2025 to 8/8/2025 இந்த டேட்டில் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் 1/1 நம்மளுக்கு வந்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறதுல வந்து எண்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங், அதே மாதிரி சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து 1/1 தான் வந்து நடக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு அப்ரூவ்டு பை த AICTE அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, இவங்களுடைய அப்ரூவ்டு படி தான் வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸில் வந்து டென்டேட்டிவான ஷெட்யூல் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையுமே உங்களால் வந்து பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் வந்து முக்கியமான அப்டேட்ல நம்மளுக்கு ineligible application லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுடைய நேம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து 209 பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பேஜ்ல உங்களுடைய பட்டியல்ஸ்ல வந்து நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8657 மெம்பருடைய நேம் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, ineligible ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் பண்ணிருக்கலாம், இல்லை வந்து மேண்டேட்டியான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம், நேஷனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கண்ட்ரியாக இருக்கிறனால உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சில ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து
நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்எலிஜிபிள் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுதாங்க வந்து விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் டெடிகேட்டடாக உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஎன்இ அப்ளை பண்ணுறவங்க பண்ணியிருக்கவங்க எல்லாருமே எவ்வளோ ரேங்க் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.